Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு ஆண்டவர்களால மாதாவர்களால ரொம்ப பிரம்மாண்டமா நல்லபடியா மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செலுத்தலாம்னு கிளம்பிட்டோம். வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தான் போக போறோம். பாப்பா இல்லை, எனக்கு தெரிஞ்சு குழந்தை பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எதுக்கு தேவையில்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் பிள்ளைய விட்டு நான் மாதா கோயிலுக்கு போறது. ஸோ வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் செலுத்திட்டு நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டுலாம். என்ன சொல்றது, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாலியா டிராவலிங் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்க அப்பா இல்ல நாடையாமா நாங்க தெரியும். ஏமா சாமி பாட்டுல கேட்டு வர்றோமா, நீ என்ன இப்படி குத்துப்பாட்டு கேட்டு வர? எப்பா வாங்கப்பா போகலாம். அடுத்த ஷாப்புக்கு போகலாம். ஒன்லி தோசை தான் இங்கே இருக்குதான்டா. செல்லம், நீ வாங்கிட்டியா அதுக்குள்ளார? இங்கே ஃபுல்லாக எல்லாமே குழந்தைங்க இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஒரே பசங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. நம்ம கிளம்பிடலாம். நம்ம கிளம்பிடலாம்டா. இல்லைன்னா அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓடியா, நான் காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆரியாசூரில் போங்க. பேபி இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்திருக்கிற, என்ன ஃபீல் பண்ணுற? ரொம்ப ஃபீல் பண்ணுறியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. விட்டுட்டு வந்துட்டேன். ரைட். ஓகே, இப்போ அடுத்த இடத்துல சாப்பிட போவோம். ஏன்னா உனக்கு என்ன சாப்பிட்றதுக்கு? சொல்லு. அட தோசை. பத்துமா ப்ரோ? இன்னொரு இது அட்டாச் பண்ண முடியுமா? மொத்தம் வராதா? அட்டாச் வராதா அதில்? வந்து 5 விதமான வெரைட்டி வச்சிருக்காங்க. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, அப்படி ஏதாவது இட்லி பொடி. இது வந்து என்னன்னு தெரியல. அதான் பூண்டு இது. நான் அதுக்காக தான் இப்போ இட்லியே சொன்னேன். அது நல்லா இருக்கும் இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கு, அதனால அதை சொன்னேன். இத்தனை பேருக்கும் ஒரு வழியாக ஆர்டர் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எடுத்துன்னு போயிட்டு எப்போ எடுத்துன்னு வந்து தருவாங்கன்னு தெரியல. காலையில் 6 மணிக்கு தான், விடியங்காலையில் 6 மணிக்கு நாங்கள் நேராக கோயிலுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதான் நடக்கும். நான் தான் என்ஜாய் பண்ணுகிறோம் இல்லடா. எதுக்கு மூஞ்சி அப்படி போகுது? என்ன பயங்கரமா பாருப்பா. என்ன பண்ண? ஓகேதான், சிக்கன் அளவுக்கு இல்லை. கேமராவை பார்த்தவொன்னே பச்சையாக நடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த பன்னீரை கொடுத்தா அப்படின்ச்சு. உடனே கேமரா ஆன் பண்ண சூப்பராக இருக்கு அப்படின்னு. நீ தேறிட்டப்பா. இப்போ கேமரா பேர்ல இல்லை உனக்கு? நார்மலாக பேசுகிறோம்ல, அதுக்கு எப்பயுமே அந்த பேர் இருந்தது இல்லை. என்னப்பா 4 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்துங்களான்னு முடிவு எடுத்துட்டீங்களா எல்லாரும்? அடப்பாவீங்களா, நூடுல்ஸ் வரலையா? ஆர்டர் கொடுத்தாச்சு, பாத்திராச்செல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி ரீச் ஆயிட்டோம். பின்னால ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறாரு. பாண்டிச்சேரி ரீச். இப்பதான் மணி என்ன ஆகுது? டைம் என்ன? 11:30 பாண்டிச்சேரியா வந்துருவோம். அநேகமா 6 மணிக்கு மாதா கோயில் 6 மணிக்கு கோயில் ஃபர்ஸ்ட் பூசைக்கு மணி அடிக்கும் போது போய் நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பொறுமையாவே போகலாம். நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் வந்துருச்சு, நம்ம மௌலியை பத்தி. மௌலியை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துருச்சு. ஸோ அதனால அந்த டாபிக்ல நாங்கள் பேசினுக்கிறோம். என்ன டாபிக்னு உங்களுக்கும் சொல்கிறோம்.
ஆனா நீங்க திட்டக்கூடாது. ஆனா இப்பதான் கல்யாணம் பண்ணி முடிச்சீங்க, அதுக்குள்ளமா உங்களுக்கு எங்க இருந்துடா காசு வச்சு? இல்ல அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி நான் ஏற்கனவே ஒரு vlogல சொல்லியிருப்பேன், மௌலியோட ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னுட்டு. மௌலிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன், அவங்க ஒய்ஃபை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது, அதனால கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபியூச்சர் வைஃப் தான், ஃபியூச்சர் ஒய்ஃப் தான். ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அதுதான் சொல்றேன். என்னது என்ன சொல்லி வச்சா? அல்லு அண்ணா சொல்லி வச்சுக்கிறாரா? ஓ, அல்லு வேற என்னமோ சொல்லி வச்சுக்கிறானா? சரிங்களா? அதனால எப்படா இருக்கணும்னு பிள்ளை கிட்ட ஆசையா கேட்டுன்னு ஃபாதர் அண்ட் மதரா உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்றா? தேவையில்லை, நாங்க அதெல்லாம் ஆஃப் கேமரால தான் பேசுவோம், ஆன் கேமரால நாங்க பேச மாட்டோம். உலக அழகி மாதிரி வேணுமா? மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி ரைட்டு. மிஸ் வேர்ல்டா? மிஸ் வேர்ல்டுனா அப்ப ரொம்ப ஜாஸ்தி செலவாகும் மேடா. அதான் கவனிப்பாங்க. கேக்குறது யாரு? ஷாருக்கானா சல்மான் கானா? கேக்குறது யாரு? மாமாவது பேபிமா பையன்டா. இல்ல அதுக்குதான்ப்பா நான் சொல்லிட்டேன், மிஸ் வேர்ல்டு நம்ம மருமகளை ஆக்கணும் அப்படின்னா நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அம்மா மிஸ் வேர்ல்டு கிட்ட போய் நின்று பாரு, இதான் என் பையன், கட்டிக்கோ, நல்லா பாத்துப்பான் அப்படின்ட்டு நம்ம எழுதி கொடுக்கணும். அப்பதான் ஓகே யோசிக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசைப்பா. என்ன ஆசை? அது அப்புறமா சொல்றேன். அட ஆசைன்ற அப்புறம் என்ன அப்புறம் சொல்றேன். நான் தான் சொல்லிட்டேன், ஒண்ணு வடக்கியா இருப்பா. இல்லப்பா யாரா இருந்தாலும் உனக்கு அந்த வீட்டுல இடம் கிடையாதுப்பா, நானே சொல்றேன்பா. எனக்கு இடம் கிடையாது நீ சொல்லாத, அவங்களுக்கு தான் இடம் கிடையாது. ஏதோ ஒண்ணு ஆக மொத்தத்துல அவங்க இருக்கிற இடத்துல உனக்கு இடம் கிடையாதுன்னு வாங்க. அது என்னவோ கரெக்ட் தான். அதனால நீ எதை பத்தியும் ஆசைப்பட வேணாம். ஆசைப்படுறது ஒரு நாள் தான், கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்க கிளம்பிப்பாங்க. இதெல்லாம் ரிஜெக்டட், இதெல்லாம் ரிஜெக்டட், இதெல்லாம் ரிஜெக்டட்னு. அதாவது உன் ஜாண்டர் ரிஜெக்டட். இப்பவே அவங்க வருங்கால ஃபியூச்சரை பத்தி பேசிட்டோம்னா எவ்வளவு கோவம் வருது பாரு. உன்னை ரிஜெக்ட் பண்றது இல்லாம சேனல்ல சேர்த்து ரிஜெக்ட் பண்றான். ஜாண்ட்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பா எனக்கு சந்தோஷமா இருக்குதுப்பா. அவங்களோட இதுல ஜாண்டர் ரிஜெக்ட் பண்ற, அதுல பிள்ளையே பாக்காதேன்றான். ஜாண்டர் ரிஜெக்டட். ஆமா ஆமா, பாருடா பாரு மௌலி. ஆனா ஒரு தங்கத்தை நான் கூட்டின்னு வரேன்ட்டு எந்த நானே ஒத்துக்க மாட்டான். இல்ல அவன் சொல்றான், பேசுறா. நீயே பித்தல, நீ வந்து தங்கத்தை கூட்டு வர போறியா? டேய், பித்தளை சாமான எப்படி உழைக்கும் தெரியுமா? அப்படி உழைக்கும் மாடா. என்னடா சொல்லுவாங்க, அதுக்கு 4 பித்தளை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஈயம் பூசுறது. ஆமா, இந்த பித்தளை புழைக்கணும்னா நாங்க போய் ஈயம் பூசணும். நாயா பேய உழைக்கும் சொல்லுவாங்கல்ல. மாடா ஓட ரைட்டா? விடாமுயற்சி. ஆமா, நல்லா இல்லையா? இல்ல விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்து பேமா வந்து விடாமுயற்சியா ஜாண்டர்ல பொண்ணு பாக்கணும்னு பையனை டெய்லி ஒரு 1/2 hour டியூஷன் எடுக்குது. அவன் அப்பா நம்ம குடும்பத்துக்கு ஆகிற மாதிரியா தூக்கின்னு வரணும்பா. குடும்பத்துக்கு ஆகாதெல்லாம் தூக்கின்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? புடிச்சிருக்க கூடாது. அதுதான் சொல்றேனே, அவன் ஒருத்தம் போது அவங்க அம்மாவை டாராக்கி நிக்கிறதுக்கு இன்னொருத்தி வேற வேணுமா? அவன் சொல்லுவான், அவன் ஏதாவது பேசுவாங்க, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பேசுனுங்கிறேன், நீ புதுசா ஏதாச்சும் சொல்லிட்டு போ அப்படின்னு பொண்ணுகிட்ட. பேசுங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். சத்தியமா அவனுக்கு காலமே வராதுப்பா. கண்டிப்பா அவன் ஜாண்டர்ல சத்தியமா அடிச்சு சொல்றேன்ப்பா, வரும். என்னாச்சுப்பா? எல்லாம் காரை விட்டு இறங்கி அப்படி நின்னுறீங்க. அவங்க தத்துவம் சொன்னாங்க, எல்லாரும் காரை விட்டு இறங்கிட்டோம். என்னப்பா, ஒவ்வொரு கேங்லயும் வந்து வெளில போகும்போது ஒரு ஜோக்கர் இருப்பாங்க. நம்ம கேங்ல இப்ப நீ ஜோக்கரா மாத்திட்டாங்க உன்னை. டைம் பாஸ் ஆயிருந்திருக்கும். இல்லாத மிஸ்ஸிங் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, நீ வேற மாதிரி பேசுனீங்க. அரண்டுருவாங்க, அவங்களே அரண்டுருவாங்க. பேசுறாங்க கார்ல எது பேசவே கூடாது. பேசுனா வாயை தைச்சிருவோம் நாங்களே. கடலூர் வந்துட்டுமா? நம்ம கடலூர் தாண்டோம். ரைட், ஓகே. பிள்ளைங்க எல்லாம் தூங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரே அரட்டை, அதனால இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு டாபிக் பேசணும், சரியா? என்ன அப்படின்னா, இல்ல நீ எவ்வளவு மார்க் சொல்லு.
10th எவ்வளவு மார்க்? நான் வந்து 398. நான் 297. உன்னை விட ஒரு 101 மார்க் கம்மி. அவ்வளவுதான். நீ அதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுவியா? ஆஃப்டர் ஆல் 101 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்ட. நீ என்ன பேச்சு பேசுற நீ? நீ எவ்வளவுப்பா? நீ சாம் 430. ஐயோ இது பயங்கர படிப்பாளியா இருக்குது. அம்மு 445. ஐயோ இதெல்லாம் என்ன அசால்ட் அடிச்சிருக்குது எல்லாம். இவங்கெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க. நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நான் நானும் உன்ன மாதிரிதான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், சுத்தின்னு இருப்பேன். எவ்வளவு எடுத்தா பாஸ் 10th? 35 30? 35 தானே? 35 into 5 எவ்வளோ? 175. 175. அப்ப 200 நினைக்கிறேன். நான் 200. எங்க வீட்டுல எல்லாம் வந்து 10th ரிசல்ட் வரும்போது எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் 10th ரிசல்ட்ட பாத்துட்டு நேரா வீடு வந்து சரி என்னவா இருந்தாலும் ஓகேன்னாங்க. சரி ஓகே விடு, நீ உன் கதையை பேசாத. ஏய் +2 எவ்வளவு மார்க் வாங்கின? நான் வந்து 787. நான் 620 மார்க் தான் வாங்கினேன். நான் பாதி வாங்கியிருக்கேன். என்ன மார்க் வாங்கியிருக்கிற நீனு? நான் 500 சில்லற தான்பா. அதுலயும் மேக்ஸ்ல புட்டுக்கினேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி மேக்ஸ்ல பாஸ் பண்ணேன். சும்மா என்னை விட ஒரு 100 மார்க் 150 மார்க் எச்சா வாங்கிடுறான். வாய கேளுங்க விட. 944. அதுக்கப்புறம் என்ன படிச்ச? அதுக்கப்புறம் என்ன படிச்ச? பிகாம் படிச்சேன்டா. பிகாம் படிச்சல. ஆமா. எத்தனை அரியர் வச்சு கிளியர் பண்ண? எப்படி கிளியர் பண்ண? எதுவுமே இல்ல, கரெக்டா பாஸ் பண்ணேன். நாலாம் அரியரே கிடையாது. அதுவும் கடைசி எக்ஸாம் 1 மணி நேரத்துல முடிச்சு பேப்பரை கையில குத்தேன். அது எழுதிட்டியா? கிளியர். நான் அரியர்ஸே கிடையாது எனக்கு காலேஜ்ல. எப்படி ஸ்கூல்ல படிக்கிறதா காலேஜ்ல படிச்சீங்க? ஏய் எனக்கு மேக்ஸ் தான் வராது. நான் 14வது படிக்கல, நீ 14வது படிச்சிருக்க. இல்ல எனக்கு மேக்ஸ் மட்டும் தான் வராது. மத்த எல்லா அக்கவுண்ட்ஸ்ல நான் சென்டம். நீ வாய மூடு. அது என்னமோ ஆனா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீ இடையில போடுற. நானு கேரண்டி தானே பேசுறா. டேய் நான் 13வது படிச்சிருக்கேன், நீ 14வது படிச்சிருக்க. அதுலயும் ஒண்ணு நீ ஜாஸ்தியா படிச்சிருக்க. 13 14. அவ்வளவுதான். அதுக்கு நான் பேச்சு பேசுறான் இவன். இவனே MBA கரஸ்ல தான். இல்ல அதையா சொல்லிடுறியானு இப்படி ஒரு அறிவு புத்திகா ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்துல் கலாம். அதுக்காக இதெல்லாம் பேசுறோம். அத சொல்ல முடியல என்னால. இங்க உள்ளதானே வருது. இது மாத்தி வச்சிருக்கேன். ரைட் ஓகே. இப்ப சொல்லுங்க. வெளியில இருந்து வச்சீங்களா? இல்லையே. இல்ல வரலையே. வந்தது இல்ல. இங்க இது மாத்தி வச்சிருக்கீங்க. சரி ஓகே. அவுட்டர்ல இருக்கிற உள்ள வருது. நீ வந்து நீ வாப்பா விஷயத்துக்கு வாப்பா. சொல்றேன். நீங்க வந்து அறிவுல அவன் பொறாமையில பொங்கி பேசினாரு. இது அறிவுலையா? ஒரே சரி மௌலி அம்மா அறிவை பத்தி நீ என்ன நினைக்கிற? பரவாயில்ல சொல்றா. சிம்பிளி வேஸ்ட். டேய் அவனுக்கு என்னடா தெரியும்? சின்ன குழந்தைடா. குழந்தை அது. இத்தனை நாள் அவனுக்கு குழந்தையாதான்பா நினைச்சிருந்தேன் நான் கூட. ஆனா பயங்கரமா பேசுறான்பா. பாயிண்ட் லாக் படிக்க வேண்டிய பையனை என்ன மாதிரி அறிவா இருக்குது. சரி இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத டாக்கு. இதான் பீப் போட்டுறலாம் இங்கெல்லாம். இல்ல இது ஜாண்டர் ரத்தம். அப்படி பேசுப்பா. ஜாண்டர் ரத்தம். கத்தி விடும் கழுத்து முடியலையே. என்னடா நீனு தூங்கலையாடா? நோ தாத்தா சொல்லு. நோ தாத்தா சொல்லு. என்ஜாய் பண்ணு வரியா? எஸ் தாத்தா. வெக்கப்படுறாங்க. என்னடா இதுல என்ன வேணும்? வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு பால். ரைட் பா. நீ இறங்கலையா? உட்காந்துக்கிறியா? உனக்கு இறங்கலையாக்கா? அப்படியே இறங்கி அதை திறந்து விடுப்பா. ஆனால் தயவுசெய்து வெளில வந்து அன்னெசரி டாக்ஸ் கூடாதுப்பா. திஸ் இஸ் பப்ளிக் பிளேஸ். புரியுதா? நீ இன்னசென்ட்டா பேசாத. வேளாங்கண்ணி போற சலுப்பு தெரியணுமா? தெரியும். அப்படி கூட்டு போற நீ எங்களை அப்புறம் எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க. உன் தம்பி எதுக்கு தெரியுமா பயப்படுறான்? எங்களை சலிப்பு தெரியாம நீ கூட்டு போறேன்ட்டு கட்சியில நீ உருன்னு ஒரு வியோன்ட்டு பயப்படுறான். கிடையாது. என் நிலைமை இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? இதுக்கப்புறம் நான் உருன்னு இருந்தா என்ன, உருன்னு இல்லடா என்ன, என்ஜாய் ஆப்போசிட் டீமா நின்னு கலாய்க்க போறேன். அப்படியே நின்னு விளையாட போறேன். சரி திஸ் இஸ் மை டர்ன். விஜய் மாதிரி அவர் ஆக்டர் விஜய் மாதிரி ஒரு சீன் டர்ன் பண்ணு.
கமான். அங்க பாரு ரோடே தெரியல, எவ்வளவு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது பாரு. காட்டு நான் எடுக்கிறேன். இல்ல தெரியுது நீ ஓட்டு, வண்டி ஓட்டு. எல்லாம் வீதியில உட்கார்ந்து நிக்கறாங்க, நீ வேற நீ எடுக்கிற. பயப்படாதீங்க. ரோடே தெரியல, எவ்வளவு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. ஃபாக் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லா ஃபாக். நல்ல கண் நமக்கே தெரியல, இருக்குமா தெரியும். கஷ்டம்தான்ப்பா, கஷ்டம்தான். ஹாரர் மூவில போற மாதிரி பண்ணிருக்கா. ஹாரர் மூவில எல்லாம் காட்டுவாங்கல்ல, காட்டுக்குள்ள போற மாதிரி. அந்த மாதிரி பேய் வருமா? வரும். இல்ல அதுல பேய் தான் வரும். ஆனா நாங்க பேயோட டிராவல் பண்ணிட்டோம். தெரியும். இததான் நீ சொல்லுவேன்னு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி நிக்கிறேன். கெனடி உன் மூஞ்சி தெரியல, சாரி. பேய் ஃப்ரண்ட்ல வராது, பேக்ல இருக்கு. பேக்ல தான் இருக்கு. நீயும் கொஞ்ச நேரம் அப்படியே வாய் முடின்னு பாட்டு கேட்டே வந்த. அதுக்கப்புறம் ஓகே டைம் டு ஸ்பீக் அப்படின்னு உன் தர்பவாயை திறந்து நாங்களாம் மூடிட்டோம். என் தர்பவாயை திறந்தா மட்டும்தான் நல்லது நடக்கும். என் தர்பவாயை நான் மூடி நின்றேன்னு வையேன். அது கேட்கல, எனக்கும் கேட்கல. ரைட். புரியுதா? என் வாய் அப்பேற்பட்ட வாய். பேசுங்கடா, பேசுங்க. ரோடு டைவர்ஷன் பேசினே தீன் போய் டைவர்ஷன் போர்ட்ல சொல்லி நிக்க போறேன். 2 hours later. மாதா கோயில் பார்த்தாச்சு. மாதா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம், அவ்வளவுதான். நேரா எப்பயுமே வந்தவொடனே மாதா கோயில் ஃபீஸ் டைம்ல தான் உள்ள விட மாட்டாங்க காரை. அந்த டைம்ல தான் மிஸ் ஆகும். மற்ற நேரத்துலலாம் வந்தா நேரா வந்து மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நட இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களா. ஐயோ சாரி. இன்னைக்கு வந்து கெனடி அண்ட் ஷாமலா ஆனிவர்சரி டே. இன்னைக்குன்னு பார்த்து வந்து 2 பேரும் இங்கே சர்ச்சில் வந்து காலையில் ரெஃப்ரெஷ்ஷாக நிற்கிறாங்க. கரெக்டா? நாளைக்கு சிறப்பாக கொண்டிருவோம். 5வது ஆண்டு 5 வருஷம். சரி, அவங்களெல்லாம் விடு. 4 வருஷம் அவங்களெல்லாம் விடு. நீ என்ன கதை? என்ன கதைன்னா புரியல. இந்த அக்காக்காக தான் மெயின் வேண்டுதலே. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க பாரு, பத்தியா கௌஷிக். இந்த அக்காவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்தது, திடீர்னு எதிர்பாராத ஆப்ரேஷனு, மேஜர் ஆப்ரேஷன் இடுப்புல. அதை முடிச்சுட்டு அந்த அக்கா ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ் இந்தாப்பா ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ் வந்து கோயிலில் வேண்டுதல் வச்சு இங்கே வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும். லாஸ்ட் டைம் எப்போ வேண்டிட்டு போனேன்? ஆப்ரேஷன் முன்னாடி. ஆப்ரேஷன் இல்ல, நம்ம ஃபீஸ்டுக்கு வந்தப்ப நீ வேண்டிட்டு போன எங்க அம்மாக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்னது. அது அடுத்து முடிச்சு ஒரு வாரத்துல உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா? இப்போ வந்து நம்ம டாக்டருக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சோம். ஆமா, வந்து 1 வீக் வந்து உடனே அடுத்த நாள் கூட்டிட்டு போற மாதிரி ரூம்ல தான் நம்ம டாக்டருக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு. ஆண்டவர்களாலே மாதாரனாலே இவங்க ஒரு புதுமை ஆண்டவர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே நன்றி செலுத்த. உங்க ஃபேமிலி வந்துருது, எங்க ஃபேமிலி வந்துருது. நல்லபடியா வந்து அடுத்த நாள் ஆபரேஷன். முந்தின நாள் நைட் வந்து நாங்க எல்லாம் ஃபேமிலியா கோட்டு படத்துக்கு போனோம். கோட்டு படம் பார்த்துட்டு தான் அட்மிட் ஆவேன்னு சொன்ன 4 மணி. ஆண்டி வந்து விஜய் பண்ணுங்க மாதிரி, உங்களை மாதிரி. சரி, வெட்டிங் ஆனிவர்சரி இந்த வருஷம் நல்லா செலிப்ரேட் பண்றீங்கம்மா டெம்பிள்ல பயபக்தியோட. மா என்னம்மா டாடாக்கு விஷ் பண்ணலையாம்மா? நீ விஷ் பண்ணியா இல்லையா? விஷ் பண்ணியா இல்லையா? பண்ணு. விஷ் பண்ணிட்டியா? எப்பயுமே நம்ம வந்து நம்ம ரூம்ல தான் தங்குவோம். இன்னைக்கு அந்த இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனடி போய் அங்கே இருந்துட்டான். ஏன்னா அவங்க வந்து 6 பேர், ஹேனா எலினா எல்லாம் சேர்த்து. நம்ம வந்துட்டு சின்ன ரூம் வந்துட்டோம். இங்கே சரி நாங்கள் 3 பேர் இதில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துக்கிட்டோம். இதுதான் எங்களோட ரூம். இதுதான் எங்களோட ரூமோட ஓவர் வியூ. இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் வாங்கிட்டு நம்ம இருக்க மாதிரி அப்படின்ட்டு. இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே
ஓப்பன் பண்ணா தெரியும். ரெஸ்ட் ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.